அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் ஆரம்பித்து 100வது வீடியோ நான் இப்போ போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது 100வது வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 20,200 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 20,200 சப்ஸ்கிரைபர். இதெல்லாம் என்னென்னா உங்களால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அச்சீவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்க நீங்கள் எல்லோரும் தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. போக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டுட்ருக்கோம். லைவில் ஏதாவது உங்களுக்கு நேரடியாக கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரி, இந்த வீடியோ எதுக்குன்னா கம்ப்ளைண்ட். ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டு நிறைய எனக்கு மெசேஜில் வந்துட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்னா என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்டு? நீங்கள் ஒரு வீட்டில் எஃப்ஓசி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா கம்பம் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தால் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதை பற்றி எப்படி தெரிவிக்கிறதுன்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கம்பிகள் பழுதாக இருந்தால் அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரி, இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்க. வீட்டில் மின்தடை ஏற்படுது, அந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்க. அந்த கம்ப்ளைண்ட் அவங்கள எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த குறையை உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கல. சரி செஞ்சு கொடுக்காத அந்த ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க மேலேயும் கொடுக்கலாம். சரி, வேறு என்னென்ன வகையான கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? சரி, கூடுதலாக லஞ்சம் கேட்குறாங்க, உரிய கட்டணத்தை வைத்து கூடுதலாக கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லஞ்சமாக கேட்குறாங்கன்னா தாராளமாக இதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, அது எப்படி பண்ணுறதுன்றத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதில் பாருங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அந்தந்த மாவட்டத்துடைய செல் நம்பர், இது வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துரிதமாக உடனே நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் ஒரு கம்பம் நட வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது, அது உடனே எங்களுக்கு முடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்குன்னு கம்ப்ளைண்ட் போடக்கூடாது. அதுக்கு தேவையான கால அவகாசங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் எது கம்ப்ளைண்ட்டோ அது தான் கண்டிப்பாக முடியும். கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அந்த கால அவகாசம் இருக்குது. சரி, எதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். எதுக்கு டைமிங்கு, ஒரு கம்பம் நடுறதுனா எவ்வளோ டைமிங்கு, ஒரு டெம்பரரி சர்வீஸு எந்த இதுவும் இல்லைன்னா அதுக்கு என்ன டைமிங்கு, எவ்வளோ நாளில் கொடுக்கலாம், எத்தனை மாதத்தில் கொடுப்பாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபாரம் போடுறதுனா அதுக்கு எத்தனை மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோவும் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொடுங்க. அப்படி மீறி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகாது. ஏன்னா அது குறிப்பிட்ட கால அவகாசங்கள் எடுக்கும். என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் தனியான டிஸ்ட்ரிக் இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இது 3 ஒரே வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, இது 3த்துக்கு ஒரே கம்ப்ளைண்ட் நம்பர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், இது 3த்துக்கும் ஒரே வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, ராம்நாத், சிவகங்கை, இதுக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்று தான். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், இதுக்கெல்லாம் ஒரே வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. ஒரே வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர். வெள்ளூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இது 3 ஒரு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், இது 3த்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற உங்கள் ஊர் எதுன்னு பார்த்துங்க. அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த டிஸ்ட்ரிக்கு உண்டான கம்ப்ளைண்ட் நம்பரில் நீங்கள் போடணும். நீங்கள் மாற்றி வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது, அது கேன்சல் தான் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக் எது, அதில் நீங்கள் வரீங்களான்னு பார்த்துக்கின்னு அதுக்கப்புறமா அதில் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுங்க. இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா 9445850829. இதில் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துங்க. என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உடனடியாக வந்து தீர்வு கொடுக்கும். நீங்கள் வந்து பியூசா கால்லேருந்து அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பழுது நீக்குதல், இல்லை கம்பெனிட்டு சர்வீஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனாலும், இல்லை நீங்கள் லஞ்சம் எதனா கேட்குறனாலும் தாராளமாக இதில் கேளுங்க. நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் கீழே வந்து கமெண்டில் எனக்கு லஞ்சம் கேட்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் தாராளமாக இதில் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இது வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேலம், ஈரோடு, நாமக்கலுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பரை நோட் பண்ணிங்க. இந்த ஷீட் இமேஜ் வேணும்னாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். இதுவரை ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும். வணக்கம்.